அடுத்து நியூஸுங்க. சிக்கன் மட்டன் யார் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஞாயிற்றுக்கிழமைகள், பண்டிகை நாள்கள், விசேஷ நாள்களை ஸ்பெஷலாக்குவதே சிக்கன் மட்டும்தான். நமது உணவில் இவை இரண்டும் முக்கிய அங்கம் வகித்தாலும் இரண்டிலும் என்னென்ன சத்துக்கள் உள்ளன, எதை அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் என்று ஆலோசனை வழங்குகிறார் சென்னையை சேர்ந்த உணவியல் ஆலோசகர் உமாசக்தி. முடி முதல் உள்ளுறுப்புகள், ஹார்மோன்கள், தசைகள், சருமம் உட்பட அனைத்தும் புரதத்தால் ஆனவை. இவற்றின் செயல்பாட்டுக்கு புரதம் மிகவும் அவசியம். சைவ உணவுகளில் மூலம் கிடைக்கும் புரதத்தை முழுமையாக உடல் கிரகித்து கொள்ளாது. சைவ உணவிலிருந்து கிடைக்கும் புரதத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அவற்றின் 50 முதல் 70% உடலால் கிரகிக்கப்படும். மீதமுள்ளவை கழிவாக வெளியேறிவிடும். ஆனால் அசைவ உணவுகளிலிருந்து கிடைக்கும் புரதத்தை உடல் முழுமையாக கிரகித்து கொள்ளும். சிக்கன் மட்டன் இரண்டிலுமே நமது உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. ஒப்பீட்டு அளவில் சிக்கனை விட மட்டனில் புரதச்சத்து குறைவாக இருக்கும். சிக்கன் வெள்ளை இறைச்சி வகையை சேர்ந்தது, மட்டன் சிவப்பு இறைச்சி வகையை சேர்ந்தது. சிக்கனில் கொழுப்பு சத்து குறைவாக இருக்கும். பொரித்த சிக்கனாக எடுக்காமல் குழம்பு, கிரேவி என எடுத்துக்கொள்ளலாம். சிக்கன் மட்டனில் பிரியாணி சமைப்பதாக இருந்தாலும் அதிக எண்ணெய், நெய், மசாலாவை குறைத்துக் கொள்வதே நல்லது. சிக்கனில் காணப்படும் செலினியம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் வளர்சிதை மாற்றத்துக்கு உதவும். மட்டனை காட்டிலும் சிக்கன் எளிதாக ஜீரணமாகும். மட்டனில் இரும்பு சத்து, செலினியம், சிங்க், வைட்டமின் B12 அதிகமாக உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். மட்டனில் கொழுப்பு சத்து அதிகம். இறைச்சியை கைகளில் எடுத்து பார்க்கும்போதே கையில் கொழுப்பு ஒட்டுவதை பார்க்க முடியும். கொழுப்பு அதிகம் இருப்பதால் இதனை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக மட்டனை எடுப்பதால் உடலில் கெட்ட கொழுப்பின் அளவு அதிகமாகி இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படலாம். அதன் காரணமாக மாரடைப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எனப்படும் எழுத்துக்களிக்கும் பிரச்சனை இருப்பவர்களுக்கு மட்டன் ஜீரணமாவதில் பிரச்சனை ஏற்படலாம். அஜீரணம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டன் எளிதில் ஜீரணமாகாது. சிக்கன், மட்டன் இரண்டும் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அதனை பொரித்து அதிக எண்ணெய் மசாலாவுடன் சமைத்து சாப்பிட்டால் உடலில் கெட்ட கொழுப்பு, இரத்தம், சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும். இதனால் உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் உள்ளிட்டவை ஏற்படலாம். ஒரு நபர் எத்தனை கிலோ எடை இருக்கிறாரோ அதே எண்ணிக்கையில் கிராம கணக்கில் புரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் 60 கிலோ எடை இருந்தால் அவர் ஒரு நாளைக்கு 60 கிராம் புரதத்தை அவர் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்மில் பெரும்பாலானோருக்கு உடலுக்கு தேவையான அளவு புரதத்தை நாள்தோறும் எடுத்துக்கொள்வதில்லை. எடை அதிகரிக்க விரும்புபவர்கள், பலவீனமாக இருப்பவர்கள், ஆரோக்கியமானவர்கள் தினமும் 100 கிராம் அளவு சிக்கனை அல்லது மட்டன் எடுத்துக்கொள்வதில் தவறில்லை. குழம்பாகவோ சால்ட்டு சூப்பு போல எடுத்துக்கொள்ளலாம். புரதச்சத்து அதிகமாகவும் கொழுப்பு குறைவாகவும் இருப்பதால் எடை குறைக்க விரும்புபவர்கள், இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் சிக்கனை எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார் உமாசக்தி. சத்துக்கள்: 100 கிராம் சிக்கனில் புரதம் 30-31 கிராம், வைட்டமின் B12 0.3-0.4 வரைக்கும் மைக்ரோகிராம், இரும்பு சத்து 0.9 முதல் 1.1 வரை மில்லிகிராம், சிசிங் 1 மில்லிகிராம், செலினியம் 24-26 மைக்ரோகிராம், கொழுப்புச்சத்து 3.5 கிராம், நிறைவுற்ற கொழுப்பு 1 கிராம், 100 கிராம் மட்டன், புரதம் 25 முதல் 27 கிராம், வைட்டமின் B12 1.8-2 மைக்ரோகிராம், இரும்புச்சத்து 2.7 முதல் 3.5 கிராம் மில்லிகிராம், சிங்க் 4 முதல் 5 மில்லிகிராம், செலினியம் 20-25 மைக்ரோகிராம், கொழுப்புச்சத்து 9-15 மைக்ரோகிராம், நிறைவுற்ற கொழுப்பு 3 முதல் 6 கிராம். பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டால் சீக்கிரமே வயதுக்கு வருவார்களா பெண்கள்? உண்மையில் மனிதர்கள் அன்றாட
ஒரு உணவு தேவைக்கிறப்ப விளைவிக்கப்படும் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை போல விரைவான இறைச்சியை உற்பத்தியை தருபவைதான் இந்த பிராய்லர் கோழிகள். பதின் பருவத்தில் காணப்படும் நம்பிக்கைகள் பெரும்பாலும் மாதவிடாய் சார்ந்ததாகவே காணப்படுகின்றன. பிராய்லர் சிக்கனில் ஹார்மோன்கள் ஊசி போடப்படுவதால் பெண் குழந்தைகள் முன்னமே பூப்படைக்கிறார்கள். ஹார்மோன்கள் பிரச்சனைகளும் அவர்களுக்கு எளிதில் ஏற்படுகின்றன. மாதவிடாயின் போது வெளியே செல்லக்கூடாது, சில உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது. மாதவிடாய் ரத்தம் என்பது உடலின் அசுத்தங்களை வெளியேற்றும் ஒரு வழி. அதிகம் வெளியேறுவதால் பாதகம் இல்லை. இப்படி மாதவிடாய் குறித்த நம்பிக்கைகள் ஏராளம். இந்த நம்பிக்கைகள் குறித்து அவற்றில் உள்ள அறிவியல் உண்மைகளை பார்ப்போமா? பிராய்லர் கோழிகளுக்கு ஹார்மோன் ஊசிகள் மற்றும் ஸ்டெராய்டு மருந்துகள் செலுத்தப்படுவதால் பெண் குழந்தைகள் முந்திய பருவமடைதல் அடைகிறார்கள். முந்தைய பருவமடைதலுக்கு மாறி வரும் நம் உணவு பழக்கங்கள் தான் முக்கிய காரணமே தவிர பிராய்லர் கோழிகளோ அவற்றிற்கு வழங்கப்படும் ஹார்மோன்களோ ஸ்டெராய்டுகளோ அல்ல. பொருளாதார ரீதியாக பிராய்லர் சிக்கன்களுக்கு வழங்கப்படும் அளவில் ஹார்மோன் ஊசிகள் விலை குறைவானவை அல்ல என்பதுதான் உண்மை. உண்மையில் மனிதர்களின் அன்றாட உணவு தேவைக்கேற்ப விளைவிக்கப்படும் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை போல விரைவான இறைச்சியை உற்பத்தியை தருபவைதான் இந்த பிராய்லர் கோழிகள். அப்படியென்றால் நாட்டுக்கோழிக்கு பிராய்லர் கோழிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையா என்றால், வீட்டை சுற்றியுள்ள வெட்ட வெளியில் தானியங்களையும் மண்ணில் உள்ள புழுக்களையும் என தனக்கான உணவை தானே தேடி உண்ணும் நாட்டுக்கோழிகள் நிதமும் அதற்காக அலைந்து பறந்து திரிவதால் அவற்றின் இறைச்சியில் கொழுப்பு அளவுகள் சற்று குறைந்து இருக்கும், புரதத்தின் அளவு சற்று கூடி காணப்படும். ஆனால் அதே தானியங்களை தீவனத்தையும் யார் ஒருவர் கொண்டு வந்து வைக்க உட்கார்ந்து இடத்திலேயே செயற்கை உணவாக உண்ட கோழிக்கும் பிராய்லர் கோழிகள் புரதச்சத்து மட்டுமின்றி கொழுப்பின் அளவு சற்று கூடி காணப்படும். மேலும் இது நாட்டுக்கோழியுடன் ஒப்பிடும்போது இதில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் மற்றும் குறைவாக இருக்கின்றன. ஆனால் பிராய்லர் சிக்கனில் உள்ள அதிக புரதச்சத்தும் அதிக கொழுப்பும் பெண்களின் ஒட்டுமொத்த ஊட்டத்தையும் அதிகப்படுத்துமே தவிர பருவமடைதலை தனியாக முந்த வைக்காது என்று ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதில் பிராய்லர் சிக்கன் சாப்பிடுவதால் தான் பருவ பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் அனைத்தும் ஏற்படுகின்றன என்ற கூடுதல் குற்றச்சாட்டிற்கு பொதுவாகவே வளர் இளம் பருவத்தில் ஹார்மோன்கள் சுரப்ப ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும் என்பதால் மாதவிடாய் பிரச்சனைகளும் இந்த வயதில் இயல்பாக காணப்படும் என்பதுதான் உண்மை. ஆக அது பிராய்லர் சிக்கன் என்றாலும் நாட்டுக்கோழி என்றாலும் மிதமாக உட்கொண்டு உடற்பயிற்சிகளை முறையாக மேற்கொண்டால் நன்மையே பயக்கும் என்பதுதான் இதற்கான பதில். அதே சமயம் இந்த பிராய்லர் கோழி மற்றும் முந்தைய பருவமடைதல் குறித்து கேள்விகளை ஏனோ ஆண் பிள்ளைகளுக்காக யாரும் கேட்பதில்லை என்பதுதான் இங்கே நடைமுறை. மாதவிடாயின் போது வெளியே போகக்கூடாது, கோயிலுக்குள் செல்லக்கூடாது, விளையாட்டுகளில் கலந்து கொள்ளக்கூடாது, அவ்வளவு ஏன் மாதவிடாய் குறித்து வேறு யாரும் பேசக்கூடாது என்று சொல்லப்படுவதுதான் பற்றி மாதவிடாய் தீட்டு என்ற பெயருடன் கோயிலுக்கு திருவிழாக்களுக்குள் பொது இடங்களுக்கும் செல்ல அனுமதி மறுக்கப்படுவதுடன் தமது வீட்டு சமையலறை பூஜை அறை ஆகியவற்றில் அனுமதி மறுக்கப்பட்டு ஊர்காய் ஜாடிகளை தொடுவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது. வீட்டுக்கு வெளியே அல்லது வீட்டிற்குள் ஒதுக்குப்புறமான இடத்தில் சாகுப்பை அல்லது தானியம் பாயால் தனிமைப்படுத்தி தனி பாத்திரங்களில் உணவு நீர் எண் ஒதுக்கி வைப்பதுடன் இதையெல்லாம் பெண்ணை வைத்து இன்னொரு பெண்ணுக்கு செய்ய வைப்பது வாரையில்தான் கொடுமைகள் பெரும்பாலான வீடுகளில் இப்போது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு பெண்ணின் உடலில் ஏற்படும் இயற்கையான நிகழ்விற்கு அவளது வீட்டுக்குள்ளேயே இத்தனை கொடுமைகள் நிகழ்வது ஒரு பக்கம் என்றால், மாதவிடாயின் போது பள்ளிக்கு கல்லூரிக்கும் செல்ல அனுமதிக்கும் மறுக்கப்படுவதும் மீறி சொல்லும்போது காத்து கருப்பு என்று அச்சுறுத்தி அவர்களின் புத்தக பைகளில் இரும்பு கருப்பை கயிறு
அல்லது துடைப்பு குச்சிகளை வைத்து அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதும் மற்றொரு பக்கத்தில் நிகழ்த்தான் செய்கிறது. ஆக பள்ளிக்கு செல்வதை பெரும்பாலும் என்றிருக்கும் அச்சமயத்தில் விளையாட்டுகளில் கலந்து கொள்வது, அதை பற்றி பேசுவது என்பதையெல்லாம் பல பெண்களுக்கு வெறுங்கனவாகவே இருக்கிறது. சில உணவுகள் மாதவிடாய் உத்திரப்போக்கை அதிகரிக்குமா, வெளியே கூட்டுமா? எந்த உணவும் மாதவிடாய் உத்திரப்போகும் மற்றும் அதன் வழியை கூட்டவோ குறைக்கவோ செய்யாது. என்றாலும் நாம் முன்னரே பேசியது போல வளரிலும் பருவத்தில் தேவையான பெரும் சத்துக்களும் நுண் சத்துக்களும் சமச்சீர் அளவில் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. உணவை பொறுத்தவரையில் சிறிய இடைவெளிகள் அளவாக உட்கொள்வது, அதிக நார்ச்சத்து அதிக நீர்த்தன்மை நிறைந்த உணவுகளை உட்கொள்வது, கால்சியம் வைட்டமின்கள் பி சி இ நிறைந்த பழங்கள், காய்கறி, கீரை வகைகள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், மீன், இறால் போன்ற கடல் உணவுகள் ஆகியவற்றை உண்பது, அதிக அளவில் நீரை பருகுவது இவர்களுக்கு அவசியம். மேலும் காபி, டீ, கோக் போன்ற கைஃபைன் நிறைந்த பானங்கள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், இனிப்பு பண்டங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் மற்றும் மதுபானங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது பருவயதினருக்கு மட்டுமின்றி எல்லா வயதினருக்குமான அறிவுரை எனலாம். இது இப்படி இருக்கும். சில உணவுகள் புனிதம் என்ற முகவரியுடன் மாதவிடாயின் போது அவற்றை உண்ணவும் தொடவும் அனுமதி மறுக்கப்படும் நிகழ்வுகளும் நம்மில் உள்ளன. ஊறுகாய், தயிர், துளசி, புளி என நீளம் இப்பட்டியலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. மாதவிடாயின் போது உடற்பயிற்சிகள் மற்றும் விளையாட்டுகளும் மாதவிடாய் உதிரப்போக்கை அதிகரிக்கும், அத்துடன் கர்ப்பை இறக்கம் முதலான பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுவது குறித்து. உண்மையில் மாதவிடாயின் போது உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகள் மற்ற சமயங்களில் போலவே உடல் உறுப்புகளை வலிமையாக்கி உடல் சோர்வையும் மனச்சோர்வையும் அகற்று வல்லவை. இன்னும் குறிப்பாக உடற்பயிற்சியின் போது சுரக்கும் மூளையின் என்டோர்பின்கள் மாதவிடாய் வலிமையை குறைக்க உதவுகின்றன என்பதால் உடல் ஒத்துழைக்கும் எந்த ஒரு பயிற்சி அல்லது விளையாட்டையும் மாதவிடாய் என்பது தாராளமாக வளரிளம் பெண்கள் மேற்கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக ஸ்கிப்பிங், ஜாக்கிங் மற்றும் உயரம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகள் நிச்சயம் கர்ப்பை இறக்கத்தை ஏற்படுத்தாது, உதிரப்போக்கையும் அதிகரிக்காது என்பதை இங்கு வலியுறுத்தி கூற வேண்டும். அடுத்த நியூஸுங்க. இதயம், ஈரல், நாக்கு, நுரையீரல், விலங்குகளின் உள்ளுறுப்புகள் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது. கடைகளில் உள்ளுறுப்புகளை வாங்கும்போது நல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதை உறுதி செய்து வாங்க வேண்டும். சிக்கன், மட்டன், பீஃப் போன்ற அசைவ உணவுகளில் பெரும்பாலும் அவற்றின் தசை பகுதியை தான் பெரும்பாலானவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இறைச்சியை விட விலங்குகளின் உள்ளுறுப்புகளில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன என்கிறார் சென்னையை சேர்ந்த ஊட்டச்சத்து ஆலோசகர் பால பிரசன்னா. அவற்றில் உள்ள சத்துக்கள் என்ன, யார் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் விளக்குகிறார். உணவுக்காக எடுத்துக்கொள்ளும் விலங்குகளின் தசை மற்றும் எலும்பு பகுதிகளை தவிர உள்ள மற்ற உள்ளுறுப்புகளை அதிகம் எடுத்துக்கொள்வதில்லை. அவற்றின் இதயம், மூளை, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், நுரையீரல், நாக்கு ஆகியவற்றையும் உள்ளுறுப்புகளின் இறைச்சிக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இவற்றில் வைட்டமின் B12, ஸ்போலேட் சத்துக்கள், இரும்பு சத்து, புரதச்சத்து போன்றவை தசை பகுதிகளை விட இந்த பாகங்களில் அதிகம் காணப்படுகின்றன. யார் சாப்பிடலாம்? அனிமினியா, இரும்புச்சத்து குறைவாக உள்ளவர்கள், உடல் பலவீனமாக இருப்பவர்கள், கர்ப்பிணிகள், எந்த நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் இந்த உள்ளுறுப்புகளை உணவில் சேர்த்துக்கொள்வதில் தவறில்லை. சத்துக்கள் அவற்றில் புரதம், கொழுப்புச்சத்து, வைட்டமின் B12, இரும்புச்சத்து உள்ளிட்டவை நிறைந்துள்ளன. ஆல்ஃபா லிபோயா ஆசிட் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளது. மேலும் ஜிங்க், இரும்பு, செலினியம் போன்ற தாது உப்புகளும் நிறைந்துள்ளன. யார் சாப்பிடக்கூடாது? உறுப்பு இறைச்சியானது சிலருக்கு உடலில் கொழுப்பை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே உடல் பருமன், கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள், மாரடைப்பு ஏற்பட்டவர்கள் இவற்றை தவிர்த்திட வேண்டும்.
அதேபோல் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு தவிர்க்க வேண்டும். உறுப்பு இரைச்சல்களில் காணப்படும் புரியணிகள் யூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்கின்றன. இதனால் கீழ்வாதம் போன்ற பாதிப்புகள் வரலாம். எனவே ஏற்கனவே கீழ்வாத பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இவற்றை சாப்பிடுவதை தவிர்க்கலாம். கடைகளில் உள்ளுறுப்புகளை வாங்கும்போது நல்ல இளஞ்சிவப்பு நிறத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதை உறுதி செய்து வாங்க வேண்டும். அவற்றில் ஏதேனும் அசாதாரணமாக இருந்தால் அவற்றை வாங்காமல் தவிர்க்க வேண்டும். மேலும் அவற்றை நன்கு சமைத்து உண்ண வேண்டும். அரை வேக்காட்டிலே பச்சையாகவோ சாப்பிடக்கூடாது. சமைத்து சில மணி நேரத்திலே சாப்பிட்டு முடித்துவிட வேண்டும். அதிக நேரம் வைத்திருந்தோ ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதையே தவிர்க்க வேண்டும். கடைகளில் சிக்கன், ஈரல் போன்றவற்றை மக்கள் அதிக அளவு வாங்கி விரும்பி சாப்பிடுவதை பார்க்கலாம். திரும்ப ஒரே எண்ணெயில் இந்த கறி வகைகளை பொரிக்கும் போது டிரான்ஸ்ஃபேட் கொழுப்பு அதிகமாக உருவாகிவிடும். பொரித்து சாப்பிடாமல் வேக வைத்து சாப்பிட்டால் சத்து வீணாகாமல் இருக்கும் என்றார் பாலபிரசன்னா. சத்துக்கள் விவரம்: 100 கிராம் உறுப்பு இறைச்சியில் சராசரியாக புரதம் 16-20 கிராம், கொழுப்பு 17-22 கிராம், இரும்புச்சத்து 6 மில்லிகிராம், வைட்டமின் B12 50-60 மைக்ரோகிராம், வைட்டமின் D 40-50, IU 1 IU என்பது 0.05 மைக்ரோகிராமுக்கு சமம். ஒவ்வொரு வைட்டமினுக்கும் இந்த அளவு மாறுபடும். அடுத்த நியூஸுங்க. இஞ்சி, சுக்கு, கடுக்காய் உங்கள் வீட்டிலிருந்து கிச்சன் நல்ல நோய்களுக்கு தடைபடும் மருத்துவமனைங்க. நல்ல உணவுகளை சாப்பிடவில்லை என்றால் நோய்களுக்கு இரையாக வேண்டும் என்ற விழிப்பு உணர்வு பெரும்பாலானோருக்கு ஏற்படி இருக்கிறது. அதே வேளையில் நல்ல உணவு சார்ந்த தேடலும் சிரத்தையும் தான் இப்போது தேவை. நோயாளிக்கு நோய் நிலைகளுக்கு ஏற்ப பாரம்பரியமாக பல்வேறு உணவு வகைகளை கொண்டிருக்கும் நம்மிடம் நோய்களை தடுப்பதற்கான உணவுகளும் தின்பண்டங்களும் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. அதாவது நமது கிச்சனிலேயே தடுப்பு அறிவியல் ஒளிர்ந்த கிடைக்கிறது. நெடுங்காலமாக நமது கிச்சனில் தயாரிக்கப்பட்ட வந்த உணவாகும் தடுப்பு மருந்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக குறைய தொடங்கிவிட்டன. அவற்றை கிச்சனுக்குள் மீண்டும் பழக்கப்படுத்துவது காலத்தின் கட்டாயம். நோய்களை தடுத்து உடலை கல் போல பலமாக மாற்றும் உணவுகளையும் உணவுப் பொருட்களையும் காய்கற்க உணவுகள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. சித்த மருத்துவம் இவ்வகையான உணவு பொருட்களுக்குள் எதிர் ஆக்சிகரணி பொருட்கள் ஏராளமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை உடலில் நடக்கும் வளர்சிதை மாற்றத்தால் உண்டாகும் நுண்ணிய கழிவுகளை தேங்க செய்யாமல் வெளியேற்றி பல்வேறு நோய்களுக்கு முட்டுக்கட்டை போடும் தன்மை கொண்டவை. இந்த பிரிவுக்குள் ஏராளமான மூலிகைகள், நறுமண மூட்டிகள், பான வகைகள், சிற்றுண்டி ரகங்கள் இருக்கின்றன. அவற்றை எளிமையாக நமது கிச்சனில் தயாரித்து நோய்களை தடுப்பது எப்படி? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நெல்லிக்காய் பச்சடி. காட்டு நெல்லிக்காயை துருவலாக சீவிக்கொண்டு வெள்ளரி துருவல் மற்றும் கேரட் துருவல் சேர்த்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தூவி எலுமிச்சைச்சாறு சில துளிகள் விட்டு நன்றாக கிளறி தயாரிக்கப்படும் நெல்லிக்காய் பச்சடி. சிற்றுண்டியாக சாப்பிடலாம். தேவையின்படி பனை வெல்லம் சேர்த்து கொள்ளலாம். பசியோடு இருக்கும்போது இந்த சிற்றுண்டியை சாப்பிட அமிர்த சுவையை கொடுக்கும். நெல்லியை தேனில் ஊற வைத்து சாப்பிடும் தேன் நெல்லி, நெல்லிச்சாறு, நெல்லி சாதம், சிறு நெல்லிக்காய், மிளகும் சேர்த்து சாப்பிடுவது இவை அனைத்தும் உடல் சூழ்களை புதுப்பிக்கும். கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற உதவும். வைட்டமின் சியை தேவைக்கு ஏற்ப கொடுத்து நோய் எதிர்க்கும் மண்டலத்தை கட்டமைக்கும். வேப்பம்பூ, மாங்காய், சீவலங்காய்கள், சுண்டை இவற்றால் எவற்றோடு பனைவேலம் சேர்த்து கலந்து ஆரோக்கிய சிற்றுண்டையாக உபயோகிக்கலாம். சின்ன வெங்காயம், வெள்ளரி தூண்டுகள், வேக வைத்த வாழைப்பூ இவற்றை தயிரில் ஊற வைத்து சாப்பிட
குடலின் ஆரோக்கியம் கட்டமைப்பும் பல மடங்கு அதிகரிக்கும். காய்கற்ப கீரைகள். பொன்னாங்கண்ணி கீரையை மிளகு சேர்த்து வதக்கி சாப்பிடுவதும் சிறந்த மருந்து. கொடி பசலை கீரையை வேநீர் காலங்களில் அடிக்கடி சமைத்து சாப்பிடுவது உடலுக்கு பெரும்பலம் உண்டாக்கும். கருப்பமுறை முக்கிரட்டை கீரையை குழம்பு வடிவத்தில் எடுத்துக்கொள்ளலாம். தூதுவளை கீரையை நெய் விட்டு வதக்கி சாப்பிடலாம். சிறுகீரையை அடிக்கடி பயன்படுத்த சுறுசுறுப்புடன் இயக்கலாம். சூறைக்காயை பூண்டு சேர்த்து கூட்டாக செய்து சாப்பிடலாம். பேரீச்சையை தேனில் ஊற வைத்து சாப்பிட பல நோய்களுக்கு தடுப்பாக அமையும். சீரகத்துடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவதால் உடல் திடமாகும் என்கிறது சித்த மருத்துவம். செயற்கை நீர் மூட்டிகளால் செய்யப்பட்ட இனிப்புகளையும் சிற்றுண்டிகளையும் ஒதுக்கி தள்ள வேண்டியது உடனடி வேலை. அவற்றிற்கு மாற்றாக வண்ணம் கொண்ட பல ரகங்களை விதவிதமாக சிற்றுண்டிகளாக செய்து சாப்பிடலாம். விளாம்பழத்தில் வெல்லம் தூவி சாப்பிடுவது, நாவல் பழத்தில் கொஞ்சம் உப்பு கலந்து சாப்பிடுவது, நெல்லியை தேனில் ஊற சாப்பிடுவது இவை அனைத்துமே செலவிலா கர்ப்ப மருந்துகள். விளாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர மரணமும் தள்ளி போகும். என்னை பெருமைப்படுத்துகிறது. ஒரு கர்ப்ப முறை மரணம் தள்ளி போகும் என்பதை உடலில் நோயில்லாத சூழல் உண்டாகும் என்பதாக பொருத்தி பார்க்கலாம். 50 நாள்களில் 50 பானம். நமது கிச்சனில் உள்ள அஞ்சரை பெட்டி பொருள்கள் எண்ணிக்கை 50க்கு குறையாமல் இருக்கும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாள் தேநீராக பயன்படுத்த 50 வகையான தேநீரை 50 நாள்களில் நம்மால் பருக முடியும். பல்வேறு நோய்களை தடுக்கும் தனித்துவமான வேதிப்பொருள்கள் ஒவ்வொரு அஞ்சரை பெட்டி பொருளிலும் நிறைந்திருக்கின்றன. தனித்தனி அஞ்சரை பெட்டி பொருள்களை தேநீராக தயாரித்து பருகுவது மட்டுமின்றி சிலவற்றை கூட்டு சேர்த்து பல்வேறு சுற்றின்றி ரகங்களையும் தயாரிக்கலாம். பாரம்பரிய பான வகைகளையும் உருவாக்கலாம். உணவுகளில் வெவ்வேறு மசாலா கலவைகளாக சேர்த்து பிரமாதப்படுத்தலாம். கிச்சனில் இடம்பெற வேண்டிய ஆரோக்கிய சூத்திரம். காலை இஞ்சி, கடும்பு, பகல் சுக்கு, மாலையிலே கடுக்காய். இந்த ஆரோக்கிய சூத்திரத்தை உங்கள் கிச்சன் பகுதியில் எழுதி வையுங்கள். அதாவது காலை நேரத்தில் இஞ்சி சார்ந்த உணவுகளையும், மதிய நேரத்தில் சுக்கு, இரவில் கடுக்காய் பொடியையும் உபயோகிக்க நோய்களுக்கு வாய்ப்பே இல்லை என்கிறது சித்த மருத்துவம். இந்த மூன்றையும் நமது உணவு முறைக்குள் கொண்டு வருவது எப்படி? சாலையில் இஞ்சி தேன். இஞ்சியின் மேற்தோலை சீவிவிட்டு சிறிதாக நறுக்கி கொள்ளவும். அதில் குண்டூசி கொண்டு சிறு ஓட்டைகள் போட்டு மலை தேனில் ஊற வைக்கவும். அடுத்த நாள் முதல் தினமும் ஒரு துண்டு என்ற ரீதியில் காலையில் சாப்பிட்டு வரலாம். இந்த இஞ்சி தேனை முறையாக சாப்பிட்டு வந்தால் கேசத்தில் நரை தோன்றுவது தள்ளி போகும். தோலில் சுருக்கங்கள் ஏற்பதற்கான வயது தள்ளி போகும். நோய்களுக்கு தடை விதிக்கும். தேவைக்கு ஏற்ப அளவோடு தயாரித்து பயன்படுத்தலாம். மதிய வேளையில் சுக்கை பொடி செய்து வைத்துக்கொண்டு கறிவேப்பிலை பருப்பு சேர்த்து சாதப்பொடியாக உபயோகிக்கலாம். மாலை வேளையில் சுக்கு காப்பி, இஞ்சி தேநீர் தயாரித்து பருகலாம். இரவு உறங்க செல்வதற்கு முன்னர் கால்சியம் அளவில் கடுக்காய் சூர்ணத்தை வெந்நீரில் எடுத்துக்கொள்ளலாம். கடுக்காய் சூர்ணத்தை மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். மேற்சொன்ன பெரும்பாலான உணவுப் பொருட்கள் நம்மோடு பழக்கத்தில் இருப்பவை. இவற்றை முறையாக பாகுபடுத்தி சமைத்து சாப்பிட்டால் நோய்கள் ஏற்படலாம் தடுப்பதோடு நீண்ட ஆயுளும் கிடைக்கும். உண்மையில் கிச்சன் எனும் அமைப்பு உணவு கூடம் மட்டுமல்ல, நோய்களுக்கு தடை போடும் ஸ்பெஷல் மருத்துவமனை. எலுமிச்சை, முருங்கைக்கிளை, கற்றாழை காற்று மாசுபாட்டை சமாளிக்க உதவும் உணவுகள். காற்று மாசுவை எதிர்கொள்ள நாம் சேர்க்க வேண்டிய உணவுகளை பட்டியலிட்டார் கற்பக வினோத். டெல்லியில் கடந்த 3 ஆண்டுகளில் இயலாத அளவுக்கு காற்றின் தரம் அபாயம் அளவை கடந்து மாசடைந்துள்ளது. இது மாசுபட்டால் பல்வேறு சூழலில் மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது.
இது போன்ற அசாதாரண சூழலில் நம் அன்றாட உணவில் அதை எதிர்கொள்ளாத தேவையான சத்து நிரம்பிய உணவுகளை சேர்த்து கொள்வதன் மூலம் நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் என்கிறார் கற்பக வினோத். காற்று மாசுவை எதிர்கொள்ள நாம் ஏற்க வேண்டிய உணவுகளை அவர் பட்டியலிட்டார். வைட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை, கொய்யா, ஆரஞ்சு, நெல்லிக்காய் ஆகியவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதால் இவற்றை அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளலாம். மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சி சத்தின் தேவையை பூர்த்தி செய்ய 2 எலுமிச்சை பழங்களை சாறில் பிழிந்து குடித்தாலே போதுமானது. முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, கொத்தமல்லி கீரை போன்றவற்றில் வைட்டமின் சி நிறைந்து உள்ளதால் இவற்றை சுழற்சி முறையில் உணவில் சேர்த்து கொள்ளலாம். உடலுக்கு ஓவாத பொருள்கள் உடலினும் சென்றுவிட்டால் அவற்றுக்கு எதிராக வைட்டமின் இ உடனே செயல்பட தொடங்கி அவை உடலை தாக்காத வகையில் பாதுகாக்கும். பாதாம், வால்நாட், சூரியகாந்தி விதைகள் மற்றும் மீன் வகைகளிலும் அவகோடா பழத்திலும் வைட்டமின் இ செறிந்துள்ளது. தினமும் காலையில் தண்ணீர் அருந்தும் பழக்கத்தைப் போல முந்தைய நாள் இரவே ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தோல் உரித்து சாப்பிடுவதை பழக்கப்படுத்தி கொள்ளலாம். இந்த உணவுகளை சேர்த்து கொண்டால் காற்றின் மாசு துகள்கள் உடலினுள் சென்றலாம் கூட அதை நம் நோய் எதிர்ப்பு சக்தியால் வெல்ல முடியும். காற்று மாசுபட்டால் உடல்நல தொந்தரவு ஏற்படும். தொழிலில் இஞ்சி, கிராம், மிளகு ஆகியவற்றை பயன்படுத்தி ரசம், தேநீர், மோர் சூப்பு தயாரித்து உணவில் சேர்த்து கொள்ளலாம். பாலுடன் மஞ்சத்தூள் கலந்து குடிக்கலாம். மீன்களில் ஹோமோகோ 3 நிறைந்துள்ளது. நோய் எதிர்ப்பு திறனை தூண்டக்கூடியது. அசைவம் சாப்பிடுவார்கள் ஓமோகோ 3 மாத்திரைகள், வெந்தயக்கீரை முதலியவற்றை உணவில் சேர்த்து கொள்ளலாம். மக்னீசியம் நிறைந்த உணவுகள் நுரையீரல் சிரமமின்றி இயங்க உதவுவதால் அங்கு சத்து நிறைந்துள்ள பூசணி விதைகள், சூரியகாந்தி விதைகள், தானியங்களை சாப்பிடலாம். துளசி, புதினா, கற்றாழை ஆகியவை உடலுக்குள் இருக்கும் கழிவுகளை நீக்கும் சிறப்பு கொண்டவை. இவற்றுடன் நமது உடலில் தேங்கும் நச்சுப் பொருட்களை வெளியேற்ற தேவையான அளவு தண்ணீர் அருந்த வேண்டியதும் அவசியம். உடலில் நீர் வறட்சி ஏற்படும். தண்ணீர் அருந்தாமல் இருப்பதன் பல்வேறு வகையான நோய்களுக்கு அடித்தளம் முடிகிறது. பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தையின் நோய் எதிர்ப்பு திறனை கருத்தில் கொண்டு இதுபோன்ற சூழலை திறம்பட கையாளும் முறை உணவுகளை எடுத்துக்கொள்வதோடு குழந்தையின் மாசு தாக்குதலிருந்து கவனமாக பாதுகாக்க வேண்டும். அடுத்த நியூஸுங்க. தினமும் இரவில் வாழைப்பழம் சாப்பிடலாமா? உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டால் இரத்தத்தில் பொட்டாசியம் அளவினை குறைத்து இதயம் சீராக செயல்பட உதவுகிறது. முக்கனியில் ஒன்றான வாழையில் எண்ணிலடங்காத சத்துக்கள் உள்ளன. வாழைப்பழத்தை எடுத்து கொண்டால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் இந்த வாழைப்பழம் எவ்வாறு நமது செரிமானத்திற்கு உதவுகிறது? யாரெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், யாரெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு நாளைக்கு எத்தனை வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பன போன்றவற்றை கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் தாரிணி கிருஷ்ணி. வாழைப்பழம் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்குமா? எந்த உணவுப் பொருளையும் அளவுடன் எடுத்துக்கொண்டால் அவை நமது உடலுக்கு அருமருந்தாகவே செயல்படும். அளவிற்கு மிஞ்சினால் உடலுக்கு உபபாதைகளை ஏற்படுத்தக்கூடும். வாழைப்பழம் ஒரு நாளிற்கு 1 எடுத்துக்கொண்டால் நமது உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியம் சத்து பூர்த்தியாகும். கூடுதலாக குடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய உதவும். இதுவே 4-5 வாழைப்பழங்களை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கக்கூடும். வாழைப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன? 100 கிராம் வாழைப்பழத்தில் 779 கலோரி எனர்ஜியும், 0 கிராம் கொலஸ்ட்ராலும், 0.3 கிராம் கொழுப்பு சத்தும், 1 மில்லிகிராம் சோடியமும், 358 மில்லிகிராம் பொட்டாசியமும், அத்துடன் நமது உடலிற்கு மிகவும் தேவைப்படும் வைட்டமின் சி, வைட்டமின் B6, இரும்பு சத்து, மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் வாழைப்பழத்தில் உள்ளது. எந்த நோய் உள்ளவர்கள் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும்? வாழைப்பழத்தில் அதிகமாக உள்ள சத்து, பொட்டாசியம் குறைபாடு உள்ளவர்கள் வாழைப்பழத்தை அவர்களது உணவில் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம்.
பொட்டாசியம் குறைபாடு உள்ளவர்கள் ஒரு வேளை உணவுடன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். வாழைப்பழத்தை உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டால் உடலில் போதுமான பொட்டாசியம் சேர்ந்து இதயம் சீராக செயல்படுவதும். யார் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது? சிறுநீரக கோளாறுகள் உள்ளவர்கள், இதய வாழ்வில் பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பழத்தை தவிர்ப்பது நல்லது. வாழைப்பழம் எவ்வாறு மலச்சிக்கலை சரி செய்வது? பொதுவாக மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் நார்ச்சத்து அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு வாழைப்பழத்தில் 2.6 கிராம் நார்ச்சத்து உள்ளது. அதனால் நாளொன்று ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் வராது, இருந்தாலும் சரியாகும். இதுவே ஒன்றுக்கு மேற்பட்ட வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டால் அவை மலச்சிக்கலை உண்டாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் வாழைப்பழத்தில் பெக்டின் என்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறது. இது உடலில் அதிகரித்தால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடலாமா? பெரும்பாலான பழங்களை நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுகிறோம். ஆனால் வாழைப்பழத்தை நாம் அப்படி ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடக்கூடாது. ஏனெனில் ஃப்ரிட்ஜில் வைத்து வாழைப்பழத்தை சாப்பிட்டால் அதில் உள்ள மாவுச்சத்து ரெஸ்டேட் ஆக மாறிவிடுகிறது. அதனை நாம் சாப்பிடும்போது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரித்து சர்க்கரை நோயை வருவதற்கு காரணமாக அமைகிறது. பொதுவாக நீரிழிவு நோய் உள்ளவர்களை வாழைப்பழம் குறைவாக எடுத்துக்கொள்ளும்படி பரிந்துரைப்போம். ஏனெனில் அவர்கள் குறைவான அளவு குளுக்கோஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு இருப்பவர்கள் ஏலக்கி போன்ற சிறிய வகை வாழைப்பழங்களை மருத்துவரின் ஆலோசனை பெற்று எடுத்துக்கொள்வது நல்லது. பாலுடன் சேர்த்து வாழைப்பழம் சாப்பிடலாமா? பொதுவாக பாலுடன் சேர்த்து எந்த பழத்தையும் உட்கொண்டாலும் அது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். வாழைப்பழத்தை நாம் பாலுடன் சேர்த்து எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பதே நல்லது. வாழைப்பழத்தை காலை, மாலை அல்லது இரவு என எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். வேறு வயிற்றில் வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நாளிற்கு தேவையான புத்துணர்ச்சியை கொடுத்து உடல் சுறுசுறுப்பாக செயல்பட உதவுகிறது. நீங்கள் விரும்பி படித்த தொடர்கள் இப்போது ஆடியோ வடிவில் புத்தகம் பதிவுடன் உள்ளது. அடுத்த நிமிஷம் நம்ம பார்க்க போகிறோங்க. தினமும் வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கலாமா? வெப்பமண்டல பகுதியில் வசிப்பவர்களுக்கு இளநீர் சிறந்த உணவு. எவ்வித நோய் பாதிப்புகளும் இல்லாதவர்கள் தினமும் ஒரு இளநீர் குடிக்கலாம். இளநீர் ஊட்டச்சத்து பானங்களில் முதன்மையானது. வறட்சியை தாங்கி வரும் இளநீர் இயற்கையின் கோடையாக நமக்கு கிடைக்கிறது. அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற இளநீர் வேறு வயிற்றில் குடிக்கலாமா, தினமும் பருகலாமா, யாரெல்லாம் தவிர்க்கலாம் என்பன போன்ற சந்தேகங்கள் பலருக்கு இருக்கின்றன. அவற்றுக்கான விளக்கங்களை தருகிறார் சென்னையை சேர்ந்த ஊட்டச்சத்து ஆலோசகரான தாரிணி கிருஷ்ணன். வெறும் வயிற்றில் இளநீர் குடிக்கலாமா? உடல்நிலை சரியாதவர்களுக்கு இளநீர் கொடுத்து உபசரிப்பது நம்மூர் வழக்கம். அடிக்கடி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு இனிப்புகள் சாப்பிட ஆவலாக இருக்கும். அந்த நேரத்தில் இளநீர் குடிப்பது பலவித நன்மைகளை தரும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு இல்லாத பட்சத்தில் எல்லா தரப்பினரும் வெறும் வயிற்றில் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். அவற்றை சிகிச்சை முடிந்த நோயாளிகளுக்கு சில தினங்களும் பின்னரே திட உணவு பரிந்துரைக்கப்படும். அதே நேரத்தில் நீர்ச்சத்து குறைபாட்டுடன் தொண்டையில் லேசான எரிச்சல் ஏற்படும் வாய்ப்புள்ளது. பொட்டாசியம் சத்து சரியான அளவில் இருக்கும் பட்சத்தில் அறுவை சிகிச்சை முடிந்ததும் நோயாளிகளுக்கு இளநீர் தான் முதலில் பரிந்துரைக்கப்படும். இதனால் உடலில் ஆற்றல் கூடும். பொட்டாசியம் சத்து அதிகம் கொண்டிருப்பதால் இரத்தம் அழுத்த பாதிப்பை ஏற்படுத்துவதை தவிர்க்க இளநீர் பயன் தருகிறது. 100 மில்லிலிட்டர் இளநீரில் 40 கல்லூரிகளுக்கும் குறைவாக இருப்பதால் உடல் பருமன் கொண்டவர்கள் உட்பட்ட எல்லா தரப்பினரும் இளநீரை அச்சமின்றி பருகலாம். தினமும் இளநீர் பருகலாமா? வெப்பமண்டல பகுதியில் வசிப்பவர்கள் இளநீர் சிறந்த உணவு. எவ்வித நோய் எதிர்ப்புகளும் இல்லாதவர்கள் தினமும் ஒரு இளநீர் குடிக்கலாம். தினமும் 2 அல்லது அதற்கு மேல் இளநீர் பருகினால் பசி உணவு தள்ளி போகும். இதனால் உணவை தவிர்க்கும் நேரிடும் என்பதால் இதன் மூலம் உடலுக்கு தேவையான மற்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமலே போக வாய்ப்புள்ளது. காலை நேரத்தில் உடற்பயிற்சிக்கு செல்லும் முன்னர் வேறு வயிற்றுடன் செல்லக்கூடாது. இதனை பலரும் கடைபிடிப்பதில்லை. எனவே
உடற்பயிற்சிக்கு பின்னர் நீர் வறட்சியால் தாகம் மற்றும் பசி ஏற்படும். அவர்கள் இளநீர் பருகுவது சிறந்தது. இளநீரை உணவிலும் சேர்க்கலாமா? விருந்தினர்களை வரவேற்க டீ அல்லது காபி கொடுப்பதை விட இளநீர் கொடுக்கலாம். இளநீர் மற்றும் அதனுள் இருக்கும் தேங்காயை அரைத்து தயாரித்த ஜூஸ் கொடுப்பதும் வரவேற்கத்தக்கது. சாதாரண அறையை வெப்பநிலை வைக்கப்பட்ட இளநீர் சீக்கிரமே புளித்துவிடும். அத்தகைய இளநீரை கொண்டு குளிர் பிரதேசங்களில் பல்வேறு உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. அரிசி, மாவு, ஆப்பம் உட்பட பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிப்பிலும் இளநீர் பயன்படுத்தலாம். இதனால் உணவின் சுவையுடன் சத்து கூடும். யாரெல்லாம் இளநீரை தவிர்க்க வேண்டும்? தேங்காய் இல்லாத இளநீர் கொஞ்சம் ஒரு ஓப்புத்தன்மையுடன் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் இந்த வகையில் தினமும் ஒரு இளநீரை பருகலாம். இதுவே தேங்காய் உள்ள இளநீர் இருந்தால் வாரத்துக்கு 1 மட்டும்தான் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் உடலில் பொட்டாசியம் அளவானது 5.1 அளவுக்கு இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு 4.8 அதிகமாக இருப்பவர்கள் அடிக்கடி இளநீர் குடிக்கக்கூடாது. இதயம் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுடன் இருப்பவர்களுக்கும் பொட்டாசியம் சத்து அதிகம் இருக்க வாய்ப்பு உள்ளது. இவர்களும் அடிக்கடி இளநீர் பருகுவதை தவிர்க்க வேண்டும். ஸ்பட்ஜில் சேகரித்து வைத்தவும் பாக்கெட்டில் அடைத்து பதப்படுத்தப்பட்ட இளநீரை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் தாரணி கிருஷ்ணன். அடுத்த நியூஸுங்க. 8 ஏக்கருங்க, 30,50,000 லாபங்க. சவுக்கு தந்த பரிசுங்க. ஓய்வு பெற்ற நீதிபதியின் சாகுபடி. விவசாய பணியாளர்கள் பற்றாக்குறை, தண்ணீர் தட்டுப்பாடு, விளை பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்காத நிலை உள்ளிட்ட காரணங்களால் நெருக்கடிகளை சந்திக்கும் விவசாயிகளுக்கு மரப்பயிர் சாகுபடி மிகச்சிறந்த மாற்று வழியாக திகழ்கிறது. மேலும் தங்களுடைய நிலத்துக்கு அடிக்கடி சென்று பயிர்களை பார்வையிட்டு பராமரிப்புகள் மேற்கொள்ள முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கு மரப்பயிர் சாகுபடி உற்ற தோழனாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் வசித்து வரும் ராஜகோபால் கவனம் இருக்கிறார். மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய ஓய்வு பெற்ற இவர் 21 ஏக்கரில் சவுக்கு மற்றும் தைல மரங்கள் சாகுபடி செய்து கணிசமான வருமானம் பார்த்து வருகிறார். ஜெயங்கொண்டத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இறங்குவாடியில் அமைந்துள்ள இவருடைய தோட்டம் ராஜகோபால் விவசாய அனுபவங்களை அறிந்து கொள்ள ஒரு காலை பொழுது அவருடைய தோட்டத்துக்கு சென்றோம். இன்முகத்துடன் நம்மை வரவேற்ற ராஜகோபால் தோட்டத்தை சுற்றி காண்பித்தபடியே மிகுந்த உற்சாகத்துடன் பேசினார். இந்த ஊர்தான் எங்கே பூர்வீக கிராமம். நாங்கள் விவசாயம் குடும்பம். அப்பா மானியக்கார பணி புரிஞ்சுக்கிட்டே விவசாயத்தையும் கவனிச்சுக்கிட்டார். எங்கள் குடும்பத்துக்கு 100 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. நெல், நிலக்கடலை, பருத்தி உள்ளிட்ட பலவிதமான பயிர்கள் சாகுபடி செஞ்சார். நான் சட்ட படிப்பு முடிச்சுட்டு 27 வருஷம் வழக்கறிஞராகவும் 14 வருஷம் தேனி, திண்டுக்கல், தஞ்சை ஆகிய ஊர்களால் மாவட்ட நீதிபதியாக இருந்தேன். என் அண்ணனும் வெளியூரில் வசித்ததால் அப்பாவோட மறைவுக்கு பிறகு விவசாயத்தை கவனிச்சுக்க ஆள் இல்லை. அதனால் நிலங்களை விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. எனக்கு சின்ன வயசில் இருந்தே விவசாயத்துக்கு மேலே நேசம் மிகுந்த மரியாதையும் உண்டு. நம்மால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த பரப்பளவாவது விவசாயத்தை தொடரணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் எங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான மொத்தம் 100 ஏக்கரில் 79 ஏக்கரை விற்பனை செஞ்சுட்டு மீதி 20 ஏக்கர் நிலத்தை தான் வச்சுக்கிட்டேன். போர்வேலை வசதியுள்ள 8 ஏக்கர் நிலக்கடலை, கம்பு, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செஞ்சுக்கிட்டு அந்த மீதி 13 ஏக்கர் மணவாரி நிலத்தை பல வருஷங்கள் தரிசாவே போட்டு வச்சுருந்தேன். அதில் காட்டும் கருவை வண்டிக்காடு மாதிரி மாடிச்சு. நிலத்தை சும்மா வச்சா இப்படி தான் ஆகும். இதே நிலை நீடிச்சதுன்னா பிறகு சுத்தம் பண்ணி நிலத்தை சீரமைக்க ரொம்ப சிரமப்படும்னு ஏதாவது மரங்களை நட்டு வைங்கன்னு நண்பர்கள் சொன்னாங்க. அவசரமாக காட்டுக்கருவையை அகற்றி விட்டு உலகோட ஒட்டாமல் தைல மரங்களை 2001 வருஷம் நட்டதோடு சரி எந்த பராமரிப்பும் செய்யலை.
அதனால் மரங்களும் சரியாக வளரல. 5வது வருஷம் அறுவடை பண்ணினேன். 13 ஏக்கரும் சேர்த்து மொத்தம் 350 டன் தான் மகசூல் கிடைச்சிது. தைல மரங்களை பொறுத்த வரைக்கும் 4-5 வருஷங்களுக்கு ஒரு முறை மருதாம்பு அறுவடை மூலம் வருமானம் பார்க்கலாம். 2வது அறுவடையில் 300 டன் மரங்கள் மகசூல் கிடைச்சது. 3வது அறுவடையில் 250 டன். 4வது அறுவடையில் 210 டன் மரங்கள் மகசூல் கிடைச்சது. உழவோட்டி அடியுரம் கொடுத்த போதுமான இடைவெளியில் கன்றுகள் நாட்டியிருந்த கூடுதல் மகசூல் கிடைச்சிருக்கு. டிஎன்பிஎஸ் நிறுவனத்தின் வழிகாட்டல் மானாவாரி நிலத்தில் இருந்து அந்த தைல் மரங்களை 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதமோடு அப்புறப்படுத்திட்டு 4 உழவு ஓட்டி பசுந்தாள் விதைப்பு செஞ்சேன். தமிழ்நாடு காகித ஆலை அலுவலர்களின் முறையான வழிகாட்டுதலோடு டிஎன்பிஎல் 193 ரக தைல மரங்களை 2023 வருஷம் ஜனவரி மாதம் நான் நட்டேன். வரிசைக்கு வரிசை 5 அடி மரத்துக்கு மரம் 5 அடி இடைவெளி கொடுத்தாலே போதுமென டிஎன்பிஎல் அலுவலர்கள் சொன்னாங்க. சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் தாராளமாக கிடைக்குமானதால் வரிசைக்கு வரிசை 10 அடி மரத்துக்கு மரம் 5 அடி வீதம் இடைவெளியை விட்டு நாற்றுக்குள் நட்டேன். 1 மாதம் வரைக்கும் 10 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றினோம். அதுக்கு பிறகு தண்ணீர் கொடுக்கவே இல்லை. எந்த ஈடுபொருளும் கொடுக்கல. மழைநீர்லேயே செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வேகமான வளர்ச்சியை கண்கூட பார்க்கிறேன். அடுத்த வருஷம் அறுவடை. மாதத்துக்கு 1 அடி உயரம் வரை வளர்ச்சி அடையுது. கன்றுகள் நடுவே செஞ்சில் இருந்து இப்போ 2.5 வருஷம் நெருங்கும் போகுது. ஒரு மரம் குறைந்தபட்சம் 25 அடி உயரம் வளர்ந்துருக்கு. அடுத்த வருஷம் அறுவடைக்கு தயாரிடும். ஏக்கருக்கு 50 டன்னுக்கு மேலே மகசூல் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்தவர். ஆழ்துளை கிணறு வசதியுள்ள 8 ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்து வரும் சாவுக்கு குறித்து பேசினார். பசுந்தாள் விதைப்பின் மகத்துவம். நான் வெளியூரில் வசித்தாலும் விவசாய பணியாளர்களை பற்றாக்குறை விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்காத நிலை உள்ளிட்ட காரணங்களால் உணவு பயிர்களை கைவிட்டு 2010ஆம் வருஷம் 8 ஏக்கரில் சவுக்கு சாகுபடி செய்ய தொடங்கினேன். நாற்றுக்கள் நடுவும் செய்யறதில்ல. இறந்த மரங்களை அறுவடை செஞ்சு கொள்முதல் செய்து வரைக்குமான எல்லா நிலைகளிலும் டிஎன்பிஎல் அலுவலர்கள் உறுதுணையாக இருக்காங்க. 15 வருஷத்தில் 4 முறை சவுக்கு பயிர் பண்ணி வருமானம் பார்த்திருக்கிறேன். பசுந்தாள் விதைப்பு செஞ்சு கன்றுகள் நடவு செய்தவுடன் அடியுரமாக வேறு எந்த ஒரு இடுபொருளும் தேவைப்படுவதில்லை. சொட்டு நீர் பாசனம் மூலம் எல்லா மரங்களுக்கும் சீரான முறையில் தண்ணீர் கொடுக்கிறோம். 20 நாட்களுக்கு ஒரு முறை பாசி நீரில் ஏக்கருக்கு 25 லிட்டர் வீதம் வேஸ்ட் கம்போஸ்டர் கரைசலும் கொடுக்கிறோம். இதனால் மரங்கள் நல்லா செழிப்பாக வளர்ந்து 4வது வருஷமே அறுவடைக்கு வந்துடுது. மகசூல் வருமானம். 2022ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 5 சவுக்கு 8 ஏக்கரில் பயிர் செஞ்சேன். டிஎன்பிஎல் நிறுவனத்திலே தரமான நாற்றுக்கள் விலைக்கு கிடைச்சிது. ஒரு நாட்டு 2 ரூபாய் வாங்கினேன். வரிசைக்கு 4 அடி மரத்துக்கு மரம் 4 அடி வீதம் இடைவெளி விட்டு ஏக்கருக்கு 2700 கன்றுகள் நட்டேன். முறையான பராமரிப்பு செஞ்சதுனால 3 வருஷத்தில் மரங்கள் முதிர்ச்சி அடைஞ்சு அறுவடைக்கு தயாராகிடுச்சு. கடந்த ஏப்ரல் மாதம் அறுவடை செஞ்சேன். ஏக்கருக்கு சராசரியாக 58 டன் வீதம் 8 ஏக்கருக்கு 460 டன்கள் மகசூல் கிடைச்சது. அதை டிஎன்பிஎல் நிறுவனத்திற்கு விற்பனை செஞ்சேன். வழக்கமாக டன்னுக்கு 8750 ரூபாய் தான் கொள்முதல் விலை கொடுப்பாங்கன்னு டிஎன்பிஎல் நிறுவனத்துக்கு அதிக தேவை இருந்ததால் இந்த தடவை ஊக்குத்தொகையாக டன்னுக்கு 300 ரூபாய் கூடுதலாக சேர்த்து 9050 ரூபாய் விலை கொடுத்தாங்க. 460 டன்னுக்கு சவுக்கு மரங்கள் விற்பனை செய்ததன் மூலம் மொத்தம் 41,99,600 ரூபாய் வருமானம் கிடைச்சிது. சாகுபடி செலவு, அறுவடை கூலி, போக்குவரத்து உள்ளிட்ட எல்லா செலவும் போக 33,50,000 ரூபாய் லாபம் கிடைச்சிது என தெரிவித்தார்.
தரமான கன்றுகள் வழங்கும் டிஎன்பிஎல் ஆய்வு மற்றும் ஆலோசனைகள். தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்தின் பணத்தொட்ட மண்டல உதவி மேலாளர் கார்த்திக் மணி டிஎன்பிஎல் நிறுவனத்தோடு ஒப்பந்த முறையில் சவுக்கு மற்றும் தைல மரங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பூச்சி நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட அதே சமயம் அதிக மகசூல் தரக்கூடிய தரமான கன்றுகள் வழங்குகிறோம். எங்களின் நேரடி கள ஆய்வின் மூலம் தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் வழங்குகிறோம். அதிக மகசூல் பெற உரிய நேரத்தில் இடை உழவு உயர நிர்வாகம், பக்க கிளைகள், கவாத்து செய்தல், நீர் மேலாண்மை ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகிறோம். முதிர்ச்சி அடைந்த மரங்களை எங்களுடைய டிஎன்பிஎல் நிறுவனமே நேரடியாக கொள்முதல் செய்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதால் வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்களின் தலையீடு இன்றி முழு லாபம் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. பட்டை உரிக்காத சவுக்கு மரக்கட்டைகளுக்கும் ஒரு டன்னுக்கு 8,750 ரூபாய் வழங்குகிறோம். பட்டை உரித்த சவுக்கு மரக்கட்டைகளுக்கு 14,150 ரூபாய் வழங்குகிறோம். தைல மரக்கட்டைகளுக்கும் டன்னுக்கு 7,850 ரூபாய் வழங்குகிறோம். தைல மரக்கட்டைகளை பொறுத்தவரை பட்டை உரித்து கொடுப்பது அவசியம். சவுக்கு, தைலம் உள்ளிட்ட மரக்கூழ் மரங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு எங்கள் நிறுவனம் உத்தரவாதமான சந்தையாக செயல்பட்டு வருகிறது. காரணம், எங்கள் நிறுவனத்திற்கு நிரந்தர தேவை உள்ளது. டிஎன்பிஎல் நிறுவனத்தின் துணையோடு மரக்கூழ் மரங்கள் சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் புகைப்படம், ஆதார் அட்டை நகல், சிட்டா நகல் உள்ளிட்ட ஆவணங்களோடு எங்களை அணுகலாம். டிஎன்பிஎல் நிறுவனத்தின் வழிகாட்டுதல்படி எங்கள் பகுதியில் பல விவசாயிகள் சவுக்கு சாகுபடியில் ஈடுபட்டு நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிலத்தை தரிசா போட்டு வச்சிருக்கிறாங்க. விவசாயிகள் சவுக்கு பயிர் பண்ணி வருமானம் பார்க்கலாம். அதிக அளவு நிலம் வச்சிருக்கிறாங்க விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட பரப்பில் மட்டுமே சவுக்கு பயிர் பண்ணி உத்தரவாதமான வருமானம் பார்க்கலாம் என்கிறார் ராஜகோபால். வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை வச்சு பார்க்கணும்னா ஃபுட்டு பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சூப்பர் ஃபுட்ஸு. வாழை, நெல்லி, மஞ்சள், முருங்கை, பூண்டு, கேழ்வரகு எல்லாமே சூப்பர் ஃபுட்ஸு தாங்க. 1000 ஸ்டார் இருந்தாலும் ரஜினி சூப்பர் ஸ்டார் என்று சொல்வது போல ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் நிறைய இருந்தாலும் ஒரு சில உணவுப் பொருட்களை சூப்பர் ஃபுட்ஸ் என்று நாம் பிரத்யேகமாக குறிப்பிடுகிறோம். அது என்ன சூப்பர் ஃபுட்ஸ், அவற்றுக்கு என்ன சிறப்பு, அவற்றின் பலன்கள் என்னவென்று சென்னையை சேர்ந்த உணவியல் ஆலோசகர் கிரேட்டா ஷெரின் விளக்கமளிக்கிறார். சூப்பர் ஃபுட்ஸ் என்பது என்ன? நாம் உட்கொள்கிற ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு தன்மை உண்டு, ஊட்டச்சத்துக்கு உண்டு. ஆனால் சில உணவுகள் அந்த ஊட்டச்சத்துக்கள் மிக அதிக அளவில் அடர்த்தியாக செறிந்திருக்கும். நோய் வராமல் தடுக்கவும் அந்த நோயிலிருந்து குணம் பெறவும் ஒரு மருத்துவரை போல இந்த உணவுகளை பயன்படும். அவற்றில் பயோ ஆன்டிசஸ்பென்ஸ் தன்மை இருக்கும். இந்த தன்மை கொண்ட உணவுகளை பேச்சு வழக்கில் சூப்பர் ஃபுட்ஸ் என்று சொல்கிறார்கள். மற்றபடி சூப்பர் ஃபுட்ஸ் என்பது மருத்துவ ரீதியாகவோ அறிவியல் பூர்வமாகவோ குறிப்பிடப்படும் பெயர் அல்ல. மக்களிடம் ஒரு ஈர்ப்பை இந்த பெயர் உண்டாக்கிறது என்பதால் இது சூப்பர் ஃபுட்ஸ் என்று குறிப்பிடுவதில் தவறு இல்லை. எப்போது இந்த வார்த்தை உருவானது, எப்படி பிரபலமானது? கடந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே சூப்பர் ஃபுட்ஸ் என்கிற வார்த்தை அறிமுகமாகிவிட்டது. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்துக்கும் சீரியாக் டிசீஸ் என்ற எதிர்ப்பு குறைபாடு நோய்க்கும் வாழைப்பழம் மிகவும் நல்லது என்று அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்போது பரிந்துரைத்தது. ஏற்கனவே பழங்களின் வணிகத்தில் ஈடுபட்டிருந்த அமெரிக்காவை சேர்ந்த யுனைடெட் ஃபுட்ஸ் கம்பெனி என்ற தனியார் நிறுவனம் வாழைப்பழங்களை விற்பதற்காக இந்த சூப்பர் ஃபுட்ஸ் என்ற பெயரை முதலில் பயன்படுத்தியது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம், நார்ச்சத்து, வைட்டமின் B6, மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்திருந்தால் முதல் சூப்பர் ஃபுட்ஸ் என்ற பெருமையும் வாழைப்பழத்துக்கு உண்டு. நாளடைவில் இந்த பெயர் மக்களை வசீகரிக்கும் விதமாக இருந்ததால் வியாபார நோக்கத்திலும் பலர் இந்த சூப்பர் ஃபுட்ஸ் என்ற பெயரை உபயோகிக்க தொடங்கினார்கள். கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இந்த சூப்பர் ஃபுட்ஸ் என்ற பெயர் அதிகம் பிரபலமாகிவிட்டது.
இவற்றால் என்ன பலன்கள் கிடைக்கும்? மற்ற உணவுகளை விட இந்த சூப்பர் ஃபுட்ஸ் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருப்பதால் சிறிய அளவு உட்கொண்டாலே போதும். உதாரணத்துக்கு ஒரு சிறிய நெல்லிக்காயில் 600 மில்லிகிராம் அளவுக்கு அபரிமிதமான வைட்டமின் சி அடங்கியுள்ளது. ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளி, மாம்பழம் போன்றவற்றில் வைட்டமின் சி இருந்தாலும் நெல்லியில் இருப்பது உச்சம். எனவே நெல்லிக்காய் சூப்பர் ஃபுட்ஸ் பட்டியலில் இருக்கிறது. இது போன்ற சூப்பர் உணவுகள் வைட்டமின்கள், மினரல்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவை அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் நலம், சீரான குடல் இயக்கம், அழற்சி எதிர்ப்பு என பல விதங்களில் பயன்படுகிறது. ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏற்கனவே நாம் பயன்படுத்தி வரும் சூப்பர் ஃபுட் வகைகள் பற்றி சொல்லுங்கள். நம் ஊரில் இயல்பாக தாராளமாக கிடைக்கிற உணவுகளே சூப்பர் உணவுகள் தான். அவற்றின் பெருமை தெரிந்து சில பயன்படுத்துகிறார்கள், சில அறியாமல் தவிக்கிறார்கள். உதாரணத்துக்கு நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பை மேம்படுத்தும், வயதாகும் தன்மையை கட்டுப்படுத்தும், சரும நலத்துக்கு நல்லது. இதேபோல் மஞ்சளில் குருகமீன் என்ற வேதிப்பொருள் அடங்கியுள்ளது. இந்த குருமின் இயல்பான நோய் எதிர்ப்பு அழற்சியை தன்மையை கொண்டது, செரிமானத்தை மேம்படுத்த உதவும். இந்த அருமையை உணர்ந்துதான் வெளிநாடுகளில் மஞ்சளை பாலில் கலந்து கோல்டன் மில்க் என்ற பெயரை பெறுகிறார்கள். முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, சி, கால்சியம், பொட்டாசியம் உள்ளிட்ட சத்துக்கள் அதிகம் உள்ளன. கூடுதலாக இது சரும நலம், கூந்தல் நலத்துக்கு நல்லது. நீரிழிவை கட்டுப்படுத்தும், இதய நலனுக்கு முருங்கைக்கீரை நல்லது. இதனால் முருங்கை மரத்தை அதிசய மரம் என்று வர்ணிக்கிறார்கள். முருங்கைக்காயிலும் சத்துக்கள் இருக்கின்றன என்றாலும் கீரைகள் இன்னும் அதிக. இதேபோல் மற்ற கீரை வகைகளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பானவைதான். அவற்றையும் சூப்பர் ஃபுட் பட்டியலில் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம். இவையெல்லாம் நமக்கு நிறைய கிடைப்பவை, ஆனால் அதிக பயன்படுத்த வேண்டும். பூண்டு மருத்துவ குணம் கொண்டது என்பது பலருக்கு தெரிந்திருக்கிறோம். சளி தொந்தரவு கட்டுப்படுத்தும், நோய் கிருமிகளை எதிர்க்கவும், கொழுப்பை கரைக்கவும் உதவி செய்யும். பாலை விட அதிக கால்சியம் சத்து கேழ்வரகில் ஆகி உள்ளது. வளர்கிற குழந்தைகளின் எலும்பு நலனுக்கு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டாகும். எலும்பு பலவீனத்தை சமன்படுத்தும். கேழ்வரகு பயன்படும். கேழ்வரகில் இரும்பு சத்தும் அதிகம் உண்டு. இவை எல்லாமே ஏற்கனவே நம்ம தினசரி வாழ்க்கையில் எளிதில் கிடப்பவைதான். அதன் பலன்கள் உணர்ந்தும் இன்னும் அதிக பயன்படுத்தி பலன் பெற வேண்டும். கொசு கடித்தாலும் விரைவைக்கு வரலாம், எச்சரிக்கும் மருத்துவர். அந்த வகையில் ஆண்களின் வீரர்களிலும் நிணநீர் சுரப்பிகள் செயல்படுகின்றன. ஆண்களில் அதிகம் பேசப்படாத ஒரு சுகாதார பிரச்சனை வீரவீக்கம். தயக்கம் காரணமாகவோ அச்சம் காரணமாகவோ பலர் வீரவீக்கம் பற்றி வெளியில் சொல்வதில்லை. இதனால் உரிய நேரத்தில் பெற வேண்டிய மருத்துவ உதவியும் தடைபட்டு நிலைமை மேலும் சிக்கலாகிறது என்கிறார் சென்னையை சேர்ந்த பாலியல் சிகிச்சை சிறப்பு மருத்துவரான காமராஜ். பேசா பொருளை பேச துணிந்தேன் என்ற பாரதியின் வரிகளில் போல தயக்கம் கலைந்து விரைவீக்கம் பற்றிய விழிப்புணர்வு பெற அவரிடம் இது பற்றி விரிவாக பேசுவோம். விரைவீக்கம் என்பது என்ன? நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் நிணநீர் சுரப்பிகள் உடல் முழுவதும் உண்டு. அந்த வகையில் ஆண்களின் வீரர்களிலும் நிணநீர் சுரப்பிகள் செயல்படுகின்றன. சில மருத்துவ காரணங்களால் இந்த நிணநீர் குழாய் அடைத்து கொள்ளும்போது சுரக்கும் நிணநீரானது வெளியேற முடியாமல் உள்ளேயே தேங்கும். இதனாலேயே விரைவீக்கம் உண்டாகிறது. இதையே மருத்துவ ரீதியாக ஹைட்ரோசி என்றும் குறிப்பிடுகிறோம். இதில் ஹைட்ரோ என்ற வார்த்தையை நிறையும், சில் என்பதும் கட்டியம் குறிக்கிறது என்பது சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அதாவது விரையில் ஏற்படும் நீர்க்கட்டி என்ற பொருளில் ஹைட்ரோசில் என்கிறோம். இந்த வீக்கம் நோயின் தன்மையை பொறுத்து சிறியதாகவோ பெரிதாகவோ இருக்கும். விரைவீக்கமானது பெரும்பாலும் கிருமி நீர் குழாயில் அடைத்து கொள்வதால் பரவலாக கண்டுபிடிக்கப்படுகிறது. சில சமயங்களில் குடல் இறக்கம் காரணமாகவோ
விரைவீக்கம் உண்டாகலாம். இத்துடன் இந்தியாவில் விரைவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான முக்கிய காரணம் நம்ப முடியாத கொசுக்கடிதான். இதற்கிடையிலேயே விரைவீக்கம் அதிகம் ஏற்படுவதன் பொதுவான காரணமாக உள்ளது. கொசுவினால் ஏற்படும் என்கிற யானைக்கால் நோயானது பொதுவாக கால்களில் வரும். அரிதாக இந்த நோய் விரையலாம் ஏற்படுகிறது என்பது பலருக்கும் தெரியாது. அதாவது கால் பகுதியில் உள்ள நீர்க்குழாய் பாதிக்கும் போது அதை யானைக்கால் நோய் என்கிறோம். அதுவே விரை பகுதியில் உள்ள நீர் பாதிக்கும் போது அதுவே விரைவைக்கும் சொல்கிறோம். பெண்களுக்கு இந்த பிரச்சனையானது மார்பு பகுதியில் உள்ள வரும் சாத்தியம் உண்டு. இது தவிர விரையில் காசநோய் தொற்று ஏற்படும் போது வீக்கம் ஏற்படலாம். விபத்து காரணமாக அடிபடுவதால் வீக்கம் உண்டாகலாம். அடிபடுவதால் உண்டாகும் வீக்கம் தானாகவே சரியாகும் அல்லது நீர் கோத்து வீக்கத்தையும் உண்டும் பண்ணும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் விரையில் இரத்த கசிவு காரணமாக அரிதாக புற்றுநோயை காரணமாகவும் விரைவேகம் உண்டாகும். இதை ஸ்கேன் பரிசோதனையில் உறுதிப்படுத்திவிடலாம். பால்வினை நோய்களுக்கும் விரை வீக்கத்துக்கும் தொடர்பு இருக்கிறதா? பால்வினை நோய்களின் தொற்றாலும் விரை வீங்கும் வாய்ப்புண்டு. சமீப காலமாக இந்த வகை விரைவீக்கம் நோயாளிகளை அதிகம் பார்க்கிறோம். பாதுகாப்பற்ற பாலியல் உறவால் தொற்று ஏற்படும் சாத்தியம் உண்டு என்ற விழிப்புணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் வாய் வலி தூண்டுதலால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று பலரும் நினைக்கிறார்கள். மசாஜ் பார்லர் போன்ற இடங்களில் இதுபோன்ற வாய் வலி பாலியல் உறவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் அதிகமாக உள்ளது. இந்த அறியாமையின் காரணமாக விரைவீக்கம் உண்டாகலாம் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். இது தவிர சுமார் 30 வகையான பால்வினை நோய்கள் இருக்கின்றன. அவற்றின் காரணமாக விரைவீக்கம் உண்டாகும். விரைவீக்கம் விந்து குழாயிலும் பாதிப்பை ஏற்படுத்தினால் இந்த தொற்று கொஞ்சம் தீவிரமாகி அடிவயிறு முழுவதும் வலியை ஏற்படுத்திவிடும் சிக்கலும் உண்டு. விரைவீக்கம் பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் அறிகுறி இல்லாமலேயே இருக்கும். சில நேரங்களில் காய்ச்சல், நடுக்கம் போன்ற அறிகுறிகள் இருக்கும். இதை கவனிக்க தவறினாலும் விரையின் அளவில் ஏற்படுகிற மாற்றம், வலி போன்றவற்றை உணர்ந்தால் எச்சரிக்கையாகிவிட வேண்டும். சிகிச்சையை பொறுத்தவரை முதலில் விரைவீக்கத்துக்கான காரணம் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, குடல் இறக்காததால் விரைவீக்கம் ஏற்பட்டுள்ளதா அல்லது நிணநீர் குழாய் அடைப்பா என்ற வித்தியாசம் தெரிய வேண்டும். இதன் அடிப்படையிலே பின்பு சிகிச்சையும் தீர்மானிக்கப்படும். குடல் இறக்கம் என்பது உறுதியானால் அதை அறுவை சிகிச்சை சரி செய்ய முடியும். மாத்திரை மருந்துகள் போதாது. இதை எளிமையாகவும் கண்டுபிடிக்கலாம். அடிய வயிற்றின் கீழ்ப்பகுதியிலிருந்து விரைகள் வரை ஒரே சீரான வீக்கம் தென்படுவது குடல் இறக்கத்தால் ஒரு வீக்கம். அதுவே நிணநீர் கோத்திருப்பதால் ஏற்பட்ட வீக்கமாக இருந்தால் விரையில் மட்டுமே தனியே வீக்கம் இருக்கும். இந்த வீக்கம் ஒரு பக்கம் விரையில் மட்டும் இருக்கலாம், 2 புறங்களிலும் கூட இருக்கலாம். உரிய நேரத்தில் சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் என்ன? ஆரம்ப நிலைய விரை வீக்கத்துக்கும் சிகிச்சைக்கும் வந்தால் மருந்துகளின் வழியாகவே குணமாகிவிடும். ஆனால் பெரும்பாலான ஆண்கள் ஆரம்ப நிலையில் கண்டு கொள்ளாமலோ தயக்கம் காரணமாகவோ விட்டுவிடுகிறார்கள். இது நாள்பட்ட நிலையில் நீடிக்கும் போது தேங்கியிருக்கும் நீரானது கட்டி போல் உருமாறும். அதன் பிறகு மருந்துகள் மட்டுமே போதாது, நிலை ஏற்படுகிற சிக்கல் உண்டாகும். அதனால் ஒரு விரைவீக்கத்தை உணர்ந்தால் தாமதிக்காமல் தயங்காமல் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். ஆரம்பகட்ட விரைவீக்கத்துக்கு மருந்துகளும் போதுமான ஓய்வுமே சிறந்த சிகிச்சை. குறிப்பாக மருந்துகள் உட்கொண்ட பின் ஓய்வெடுப்பது இந்த சிகிச்சையில் முக்கியமானது. வீட்டில் ஓய்வு எடுக்காமல் பைக் ஓட்டுவது, வேலைக்கு செல்வது, உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது, படிகள் ஏறுவது என்ற பிஸியாக இருந்தால் வலி எண்ணும் அதிகமாகிவிடும். எனவே இவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து குளுக்கோஸ் வழியே ஆன்டிபயாடியாக வீக்கத்தை குறைப்பதற்கான மருந்துகளும் வழங்கினால் 3 நாள்களில் சரியாகி விடுவார்கள். அறுவை சிகிச்சையில் என்ன நடக்கும்? அறுவை சிகிச்சையில் தேங்கியிருக்கும் நிணநீர் வெளியேற்றிவிட்டு விரையை சுற்றி இருக்கும் சவ்வு பையினை
தலையினை உரைபோல திருப்பி வைத்த